This is my channel. Welcome to Selva Max. This is applications of differential calculus. இது இப்போ பார்க்க போகிறோம். Example 7.1. இந்த சம்மில் வந்து f of x equal to x square. அதோட இன்டர்வல் வந்து 0,2. That is சப் இன்டர்வல் வந்து இதுக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் சேஞ்சஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட் x equal to 0.5, 1, 1.5, 2 இந்த 4 பாயிண்டோட இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். f of x equal to x square இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இப்போ அந்த பாயிண்ட் எழுத போகிறோம். அந்த பாயிண்ட் இப்போ 4 பாயிண்ட் எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதுகிறேன். அட் தட் 0.5 ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். 4த்துக்குமே கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் ஆஃப் ஃபைனல் மைனஸ் எஃப் ஆஃப் இனிஷியல் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்போ வந்து இது வந்து இனிஷியல், இது வந்து ஃபைனல். அப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா எஃப் ஆஃப் ஃபைனலுங்கிறது 0.5 மைனஸ் எஃப் ஆஃப் இனிஷியல் வந்து 0 டிவைட் பை ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இப்போ வந்து எஃப் ஆஃப் இது எக்ஸ் கணக்கில் வச்சுக்குவோம். இப்போ எஃப் ஆஃப் இங்கே 0.5 வச்சோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போது 0.5 ஸ்கொயர் பண்ணோம்னா 0.25. அப்போது 0.25 0 ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். டிவைட் பை 0.5 மைனஸ் 0 ஈக்குவல் டு 0.25 பை 0.5. இதை மல்டிப்ளைட் பை 10 மேலேயும் கீழேயும். அப்போது 2.5 டிவைட் பை 5 அப்போ 1/2. அப்போ 0.5 ஆன்சரு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அடுத்த பாயிண்ட் 0,5, 1 அந்த பாயிண்ட் படி பார்த்தோம்னா இப்போது ஆவரேஜ் வெலாசிட்டி அதுக்கும் இதுக்கு அது ஃபார்முலா நான் ஏற்கனவே எழுதலை. இப்போது இது இனிஷியல், இது ஃபைனல். எஃப் ஆஃப் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 0.5 டிவைட் பை 1 மைனஸ் 0.5 ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். இதுக்கும் அதே மாதிரி இந்த எல்லா டெக்னிக் மாதிரி ஸ்கொயர் பண்ணணும். அப்போது மைனஸ் 0.5 ஸ்கொயர் பண்ணால் 0.25 டிவைட் பை 1ல் வந்து 0.5 போச்சுன்னா 0.5. இதை மைனஸ் பண்ணோம்னா 0.7 டிவைட் பை 0.5. இதை டிவைட் பண்ணோம்னா 1.5 ஆன்சரு. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். at 1,1.5 average velocity f of 1.5 minus f of 1 divided by 1.5 minus 1 equal to 1.5 ஸ்கொயர் பண்ணால் 2.25. இதை 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1.5ல் 1 போச்சுன்னா 0.5 ஈக்குவல் டு 1.25 divided by 0.5 equal to that's a 2.5 answer. Next fourth point எழுதுறோம். at 1.5, 2 average velocity equal to f of இது initial, இது final. அப்போ f of 2 minus f of 1.5 divided by 2 minus 1.5 equal to 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் 1.5 ஸ்கொயர் பண்ணால் 2.25 டிவைட் பை 2ல் 1.5 போச்சுன்னா 0.5 ஈக்குவல் டு 1.75. இதை பண்ணோம்னா இது 0.5. இதை டிவைட் பண்ணோம்னா 3.5 வரும். அடுத்தது இப்போது நம்ம கொஷினில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே f of x equal to x ஸ்கொயர்னு. இப்போ இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம f dash equal to f dash x போட போகிறோம். அதாவது டிஃப்ரென்ஷியபிள் எக்ஸ்ன்னு போட போகிறோம். அப்போ f dash equal to x ஸ்கொயரை நம்ம என்ன மாற்றுவோம்? அது முன்னாடி வரும். ஃபார்முலா படி என்ன? x n minus 1னா n x minus 1. அப்போ f of x dash equal to nங்கிறது என்ன? 2. அப்போ 2 முன்னாடி வந்துடும் x. 2 minus 1 1. அப்போ 2x. தட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த கொஷின் படி பார்க்க போகிறோம். இன்ஸ்டானியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இன்ஸ்டானியஸ் velocity at that point இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? மொத்தம் 4 பாயிண்ட்டு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 0.5, 1, 1.5, 2 இப்போ இந்த 4 பாயிண்ட் எழுத போகிறேன். at x equal to 0.5 அப்போ f dash equal to xக்கு பதில் என்ன? 0.5. அப்போ என்ன 2xஆ? 2x படி பார்த்தோன்னா 2 into 0.5 அப்போது 1. அடுத்து x at point
x equal to 1, f dash equal to 1. So 1 into 1, 2 into 1, 1 at the point. Next x equal to 1.5, f dash 1.5 equal to 2 into 1.5 equal to 1.5 into 2, 3. Next at that point, x equal to 2. அப்போ f of dash 2 equal to 2 into 2 equal to 4. That's a completely. Thank you for watching, students.